சிலிண்டர் தீந்துருச்சா என்னன்னு ஒண்ணு தெரியலையே. ஆமா தீந்துதான் போச்சாட்டு இருக்குது. இந்த புள்ளைய புக் பண்ண சொன்னமே என்ன பண்ணான்னு தெரியலையே. மாயா, அடியே மாயா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாடி, இது என்ன சிலிண்டர் தீந்து போச்சாட்டு இருக்குது. உன்னை நேத்தே புக் பண்ண சொன்னனே, பண்ணியே இல்லையா? பண்ணிருக்கமா. எப்ப வருமாமாடி? ஒரு நாள் வந்துருன்னு சொன்னாங்கம்மா, இன்னும் வரலையா? இன்னும் வரலையாடி. பால் மட்டும் தான் வச்சு இருக்கு, அது மட்டும் தான் காஞ்சிருக்குது. இன்னும் சாப்பாடு வேலையெல்லாம் இன்னும் ஒன்றும் செய்யல. தெரியலம்மா, வந்திருக்கும் தாமா நினைச்சேன் நானு. அம்மா நான் உன்னை நேற்று காலையிலே நேரத்திலே தானே பண்ண சொன்னேன், நீ எப்போ பண்ணுன? அம்மா அது வந்து நான் காலையில காலேஜுக்கு போகிற அவசரத்தில் மறந்துட்டேம்மா. அப்புறம் காலேஜுக்கு போய் மத்தியானம் மேலே தாம்மா புக் பண்ணேன். அதானே பார்த்தேன், காலையிலே நீ பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்கு நேரத்துக்கு. நீ மெதுவாக அப்புறம் நீ மத்தியானங்கிறப்ப தெரியுது, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? என்ன அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைம்மா நான் லஞ்ச் பிரேக்கில் பண்ணிட்டேன். என்னத்தை பண்ணியே என்னம்மா? நீ பாரு, நீ காலையில பண்ணியிருந்தீங்கன்னா நேரத்துக்கு வந்திருக்கோம். நீ மெதுவாக பண்ணாலும் இன்னைக்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். நீ நாளைக்கு தான் வருமா என்னம்மா? அப்போ சீதா, என்ன காலையிலயே ஒரு சத்தமா இருக்குது? வாங்க மாமா வாங்க. பாருங்க, அப்பனுக்கு ஒரு காப்பி கூட போட்டு கொடுக்கறதுக்கு முடியல. இப்போ என்னதான் பண்றதுன்னு தெரியல. இப்போ எனக்கு காப்பி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சீதா. நான் டீ கடையில் வரும்போது டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். எது காலங்காத்தால புள்ளைய குடிச்சு திட்டிருக்கிறா? அது ஒன்றும் இல்லை மாமா, நேற்று காலையில் உள்ள சிலிண்டரை புக் பண்ணிடின்னு சொன்னேன். அவன் மறந்துட்டு போயிட்டாலாட்டிருக்குது, மத்தியானம் மேலே தான் பண்ணியிருப்பாளாட்டிருக்குது. இப்போ சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. அதுக்கு தான் மாமா சொல்லிட்டு இருந்தா, கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு எதுக்கு நீ புள்ளைய குடிச்சு திட்டிட்டு இருக்கிறா? புள்ள ஏதோ காலேஜுக்கு போற அவசரத்துல மறந்துருப்பாளே என்னமா? நீ இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி நீ தானே பண்ணிருக்கோன்னு தப்பு உன்ற மேல வச்சு புள்ளைய குடிச்சு திட்டிட்டு இருக்கிறா? ஆமா ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருங்க, என்ன சல்லம் கொடுத்துட்டு சொல்றது எதுவுமே மண்டையில நிக்கவே இல்ல. அவளுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கட்டும், அவளுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சி சத்தம் போடுங்க நீங்க. அப்பதான் நான் சொல்றது கேட்காம என்னை மதிக்காம சுத்துவாளுங்க. அப்படியெல்லாம் இல்லடி. நீ ஏதோ 4 நாளுக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வித்துருவோன்னு நீ கடைசி நேரத்தில் தீரப்பதான் நீ சொல்லுவியா? அப்புறம் உன்ற மேலேயே தப்பு இருக்குது இல்ல? அம்மா இன்னைக்கு வந்தாலும் வந்துருமா, விடுங்க, இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பா வந்துரும். என்னமா போங்க. சரி விடுங்கம்மா, காலேஜ் லீவு தானே, மெதுவா சமைச்சுக்கலாம். சரி விடு, அதான் புள்ளைய சொல்றால வந்துருண்டு. அப்புறம் என்ன போ, அதான் விறகதை ஏகப்பட்டது கிடக்குது. ஒரு 2 மட்டையை வச்சா சோறாயிரு போகுது. போ, ஏதாவது அடுப்பத்தை வச்சு பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். பிள்ளைங்களை பிடிச்சி திட்டிட்டு கிடக்காத. சரி இருங்க மாமா, பாலாச்சி கொஞ்சம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போங்க. ஆத்திட்டாரு, இருங்க, பால் காஞ்சிருச்சு. அதான் வேண்டாம் சீதா, நான் டீ கடையிலே குடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. பிள்ளைங்களுக்கு காத்தி கூட குடிக்கட்டும். இப்போ நீ ஒரு டம்ளர் பாலை வச்சு ஏதாவது குடிச்சிட்டு போய் ஏதாவது அடுப்பத்தை வச்சு சோறாக்குங்கவோ. கறியெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், பாரு, எடுத்து என்ன எதுன்னு போய் செஞ்சு கொடு பிள்ளைங்களுக்கு. போ. ஆமா சீதா, வேலை கிடக்குது. இன்னும் ஒரு வாரத்துல நடவு வேலை வேற ஆரம்பிக்கோனே. அது கொஞ்சம் எல்லாம் உழவு ஓட்டோனே. சரி அந்த வேலையெல்லாம் இருக்குது இன்னைக்கு. சரி நான் போய் பாக்குறேன், சரியா? தெரியல சீதா, வேலை கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. பாக்குறேன், முடிஞ்சா வர்றேன். வேண்டாம் விடு சீதா, நீ எதுக்கு அவ்வளவு தொலையப்பா வெயில வர்ற? நான் பாக்குறேன், முடிஞ்ச வண்டி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு போறேன். விடு, நீ எது கஷ்டப்பட்டுட்டு வர? மாயா கண்ணே, நீ ஒண்ணு இப்ப தோட்டத்துக்கெல்லாம் வர வேண்டாம் சாமி. உங்க அம்மா கிடக்குறா, அவ ஏதோ வளரிட்டு கிடப்பா. நீ படிக்கண்ணு, சரியா? ஏ சீதா, பிள்ளைங்களை பிடிச்சி சொல்ல பண்ணிட்டு இருக்காது. அவங்க படிக்கட்டும், அவன் படிக்க கூடு. சும்மா எதையாவது சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ள இப்ப எதுக்கு இழுத்துட்டு வர? பிள்ளைங்க எதுக்கு வேக்காட்டுல வந்துட்டு இருக்கோனே, நான் பாத்துக்கிறேன். நீ முடிஞ்சா நீ எடுத்துட்டு வா, இல்லாட்டி நான் வந்துட்டு போறேன். பிள்ளைங்களை சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, சரியா? சோனிக்கண்ணு எங்க மாயா? அப்படியா? சரி 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 சீதா, சரி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடு முதல்ல. நீ தோட்டத்துக்கு வரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சரி வர மாதிரி இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? இல்லாட்டி அப்புறம் நானே வந்தாலும் வந்துருவல்ல திடீர்னு. சரி கண்ணு, சரி அம்மா கொஞ்சம் ஒத்தாசு பண்ணிட்டு நீ போய் படிசாமி. சரி அப்பா போயிட்டு வரேன். காளிமா, காளிமா, அடியே காளிமா. அடி அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? சாணி அல்றதுலயே இரு நீ எப்ப பார்த்தாலும். ஐயோ ஏண்டி காலையில இப்படி பொறிஞ்சு தள்ளுற?
சரி சரிடி, நீதான் ஒரு ஆள் வச்சுக்கோனா அது ஒழுங்கா பண்ண மாட்டா. சும்மா நீயே எல்லாம் திட்டு போட்டு சேர்ந்து அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஆமா எனக்கு ஆசை வேற எல்லா வேலையும் நானே செய்யணும்ட்டு கரெக்டா கிடைக்கணும்ல. ஏதோ இருக்கிறவங்கள தோட்டத்துல கொண்டு போய் அங்க பாத்துக்க சொல்லி இருக்கிறேன். அப்புறம் இங்க என்ன அவன் பாரு ஏதோ கொண்டு வந்து ஒரு பையன் விட்டீங்க. அவன் தெரியாவே வரது இல்ல போறது இல்ல. அவன் என்னத்து வேலை செய்யறான்? நான் தான் எப்பவும் போல செய்யற மாதிரி இருக்குது. என்னதான் பண்றதெல்லாம் வேலை எடுத்து. சரி சரி விடு, அந்த பையனை என்னன்னு கூப்பிட்டு கேட்கறேன். இல்லாட்டி இன்னொரு ஆள் வேணா சேர்த்து விடுறேன். சரி பெண்ண உன்ற வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா? உள்ளுக்கெல்லாம் சாப்பாடு இன்னும் கொடுத்தியே இல்லையா? அது கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆமா ஆமா இப்பதான் எல்லாம் அள்ளி போட்டு எல்லாம் கூட்டி விட்டுட்டு வரேன். சரிடி, புள்ளைக்கு எதாவது சாப்பாடு கொடுத்தியே இல்லையா? அதெல்லாம் உங்க புள்ளை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். சரி சரி, அதுக்கு தான் கேட்டேன். உன்ற வேலையவே பார்த்துருக்கிறியே, புள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தியா என்னன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு தான் கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். தாத்தா என்ன பண்ணிருக்கிறீங்க? வாசல புள்ள வா வா. என்னக்கா ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? சிம்ரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவ என்ன வேணா உள்ளத உட்கார்ந்துட்டு இருக்கறா. சரி இந்தாங்க அத்தா, எங்க அத்தை ஏதோ சாப்பிட கொடுத்து விட்டாங்க. சாப்பிடுறது கொடுத்து விட்டாளா? இப்பதான் நானும் புள்ளையும் சாப்பிட்டேன். காலையில கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டாளே சாப்பிடுறதுக்கு. அப்படியா? என்னமோ தெரியல அத்தா, ஏதோ இது ஸ்பெஷல் சாப்பாடு என்னமோ. இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரி கொண்டா. அவ ஏதோ கொடுத்து விட்டானா? ஏதோ புள்ளை கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாளே என்னமா. சரி கொடுத்துறேன். இந்தாங்க அத்தா, உங்களுக்கு சேர்த்தி தான் அத்தா கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் சாப்பிடுங்க சரியா? அம்மா எங்க அண்ணி எங்க? உங்க அண்ணி என்ன பண்ணுவா? ஏதோ மாட்டு கொட்டையில தான் கிடப்பா. அவங்க தான் ஏதோ சாணியெல்லாம் அள்ளி ஓட்டுட்டு கட்டாந்தரையில கூட்டி கிடந்தா. ஓ அப்படியா? சரி சரி அத்தா, சரி அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேல் வரேன். எங்கள் அத்தையை வேணா வர சொல்கிறேன். யாசன புள்ள வந்தது போறாங்கற. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ. வண்ணம்புல உள்ள இருக்கறவ எட்டி பார்த்துட்டு போ. பார்த்துட்டு போறாத்தா. சாப்பிடு சோனி. பசிக்குதுன்னா சாப்பிடுங்க ரெண்டு பேரும். சாப்பிடுமா. எனக்கே ரொம்ப பசிக்குது. காலையில இருந்து அவ்வளவு வேலை செஞ்சுட்டேன் நானே. என்னடி வேலை செஞ்ச? அந்த பின்னாடி எல்லாம் கூட்டி விட்டா. இதுதானே செஞ்ச. வேற என்ன செஞ்சிருக்கற? நான் பார் துணி எல்லாம் துவைச்சு போட்டா, பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுத்த அம்மாக்கு. நான் தான் நிறைய வேலை செஞ்சேன். ஏண்டி நீ துணி மட்டும் தானே துவைச்ச? அல்லாசி நான் தானே காய போட்டேன். அது போக வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி சைடு எல்லா பக்கமும் நான் தான் அவ்வளவு குப்பையை அள்ளி அள்ளி கொட்டணும் தெரியுமா? என்னமா இவ்வளவு எல்லாம் செஞ்ச மாதிரி சீன் போட்டுக்குவா. சரிடி விடுங்க. ஐயே வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு அது சொல்லி சொல்லி வேற 10 வாட்டி காமிச்சிட்டு இருப்பாளுங்க. சாப்பிடுங்கடி. என்னமா குழம்பு செஞ்சிருக்கீங்க? ஏன் தட்டுல பார்த்தா தெரியலையா? தெரியுதே இருந்தாலும் கேட்டேன். உங்க அப்பா ஏதோ நாட்டுக்கோழி தாண்டி கொண்டு வந்தாங்க. சரி அதுதான் போட்டு எல்லாம் குழம்பு வச்சிருக்கிறேன். இந்த சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. சரி மாவு கொஞ்சம் இருந்தது, இட்லி கொஞ்சம் ஊற்றி வச்சிருந்தேன். அதான் இட்லி எல்லாம் இந்த போசியில் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி அதான் பிள்ளைங்க பசியோட இருக்கிறீங்களே, சரி முதல்ல இட்லி சாப்பிடட்டும் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். சரி சோறானது மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்குவீங்களாமா? இப்போ இட்லி சாப்பிடுங்க. இட்லி கோழி குழம்புமா. சரிம்மா. ஏமா நீங்க சாப்பிடலையா? சாப்பிட்றேன்டி. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சோறாகட்டும் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா மத்தியானத்துக்கு இந்த இதே கோழி குழம்பு சோறு தானா? ஏண்டி நீ 10 குழம்பா வைக்கிறது? நேற்று வச்ச எந்த சாம்பார் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வேற எதுவும் கொஞ்சம் முட்டை எடுத்து வச்சு வேக போடலான்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ரசம் வேற வைக்கணும்ட்டு புளியெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சிருக்கிறேன். ரசத்தை சோறானது ரசத்தை மட்டும் தாளிச்சு விட்டுட்டு அந்த முட்டையை வேக போட்டுடுறேன். அவ்வளோதான். சாம்பார் எல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் நீ வேற என்ன செய்யறது? எப்படியும் எனக்கு இதை வச்சு ஒப்பேத்திக்கலாம். அப்புறம் வேற நீ என்ன பண்ண சொல்ற? இப்போ இனி சிலிண்டர் வேற வந்தாதான் வேற எதுனாலும் செய்ய முடியும். நான் ஏதோ மாவு அரைச்சிட்டு வந்தமே, சரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது பூரி சப்பாத்தி போட்டு கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்தா இந்த நேரத்துல போய் சிலிண்டர் காலி ஆகி போச்சு. என்ன பண்றது? இங்க அடுப்புல வச்சு அதெல்லாம் சுட்டுட்டு இருந்தா இன்னும் வேலை வேற ஜாஸ்தி ஆயிரும். சரி அதுவும் இல்லாம அப்பா வேற கோழி எடுத்துட்டு வந்துட்டாரா. சரி அதான் குழம்பே வச்சுட்டேன். இனி சும்மா நீ என்ன பண்ற? சிலிண்டர் வரட்டும், அப்புறம் எதுனாலும் செஞ்சு தரேன். இப்போதைக்கு இன்னைக்கு இதுதான் சாப்பிடுங்க. சரிம்மா ஓகேம்மா. டென்ஷன் ஆகாதீங்க. கோழி குழம்பு இட்லியே நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டுக்கிறோம். சரி விடுங்க. நான் வேணா சாப்பிட்டுட்டு சிம்ரனை பார்க்க போயிட்டு வரட்டுமாமா? ஏண்டி உனக்கெல்லாம் எழுதுறது படிக்கிறதெல்லாம் ஒன்றும் வேலை இல்லையா? அவளுக்கெல்லாம் ஏதோ இருக்குது படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா உனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லம்மா நான் இப்பதான் காலேஜில் சேர்ந்துருக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தான் தர்றாங்க. அதை நான் காலேஜிலேயே முடிச்சுட்டு வந்துடுறேன். அதனால எனக்கு பெருசா படிக்கிறதால இப்போ ஒன்றுமே இல்லைம்மா.
சீதாக்கா வா சின்ன புள்ள வா வா. என்ன பிள்ளைங்களும் இங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க? ஆமா சின்ன புள்ள, சரி இங்க தான் வெளியில நீ செஞ்ச நடப்புல. சரி அதான் புள்ளைங்க இங்கே உட்கார்ந்துட்டாங்க. சாப்பிடு சின்ன புள்ள வா. நான் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன்னா சரி ஏதோ பேச்சு சத்தமாக கேட்டுச்சா, சரி அதை எட்டி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அதான் இந்த புள்ளைங்க தான் ஏதோ பேசிட்டு கிடந்தாங்க. உட்கார் சின்ன புள்ள, 2 இட்லி சாப்பிடு. இருக்கட்டுக்கா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏதோ சிம்ரனுக்கு ஏதோ அத்தை செஞ்சு கொடுத்தாங்களா, சரி அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். என்ன செஞ்சீங்க? நானா அதான் இந்த சோனியோட அப்பா ஏதோ நாட்டுக்கோழி கொண்டு வந்திருந்தாரா. சரி அதான் போட்டு எல்லாம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் இட்லி செஞ்சேன். புள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சோறு ஆயிட்டு இருக்கு சின்ன புள்ள. வேற ஒன்றும் செய்யல இன்னைக்கு. அதுக்கு என்னக்கா, நாட்டுக்கோழி குழம்புக்கு இட்லிக்கு என்ன நல்லா தானே இருக்கு. எங்கள் வீட்லேயும் எனக்கு இதுதாக்கா, ஏதோ சிம்ரனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அத்தையும் ஏதோ நாட்டுக்கோழி தான் போட்டு ஏதோ சமைச்சிட்டு கிடந்தாங்க. ஓ அப்படியே சின்ன புள்ள. என்ன சின்ன புள்ள, தான் சிம்ரன் என்ன பண்ணிட்டு இருக்கறா? அவன் என்ன பண்ணுவா, ஏதோ ஃபோன் வச்சுட்டு தான் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து கிடக்கிற தன போல. அதான் அந்த மொட்டைக்கார ஆத்தா தான் அங்கே இருக்கிறாங்க அவளுக்கு காவலுக்கு. எங்க அண்ணி எங்கே, அவங்க ஏதோ வேலை செஞ்சுட்டே கிடக்குறாங்க. சோனி நீங்கள் வேணா சாப்பிட்டுட்டு வேணா அப்புறமா போயிட்டு வாங்களே, அவள் சும்மா தனியாகவே இருக்கிறா. சரிங்க அக்கா, நான் அப்புறமேல் போறேன். அதான் அப்பாக்கு தோட்டத்துல போய் சாப்பாடு கொடுக்க போகணும். கொடுத்துட்டு நான் அப்படியே நானும் பூ மாதிரி சிம்ரனை பார்த்துட்டு வரோம். அங்க போனா அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயங்காலமா வரேன். சரி சோனி, அவள் தனியாகவே இருக்கிறனால போர் அடிக்குது அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி என்னை உட்கார சொல்கிறா. நான் எவ்வளோ நேரம் அங்கே உட்காருது, என்னாலே எனக்கே போர் அடிக்குது. நானே கொஞ்ச நேரம் கூட எங்கள் வீட்டில் இருக்கிறக்கே இது பண்ணுறேன். அவள் கூட இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறது. அதனால நானே சரி அப்புறமேல் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டேன். சரி அவதான் என்ன பண்ணுவா சின்ன புள்ள? அதுக்கு என்னக்கா பண்ணுறது, ஏதோ அந்த மொட்டாத்தா இருக்கிறனால ஏதோ ஒன்று பேச்சு கொடுத்துட்டு அவளுக்கு கொஞ்சம் பொழுது போயிட்டு இருக்குது. ஆமா ஆமா பரவாயில்ல. சரி அந்த ஆத்தா அவங்க வீட்ல இருந்தாலும் தனியா தானே இருக்கணும். சரி அதான் இங்க வந்து சிம்ரன் கூடயே இருக்கட்டும். ஆமாக்கா, சரி எங்கள் அண்ணியும் அப்படி தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆத்தாக்கு தெரிஞ்சதுலேருந்து எங்கேயும் போகலவங்க, இங்கேயே சிம்ரன் கூடயே தான் இருக்கிறாங்க. ஏதோ சிம்ரன் தான் சொன்ன அந்த ஆத்தா இருக்கிறனால பரவாயில்ல, எல்லாரும் நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறீங்க, ஆத்தா மட்டும் தான் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா சின்ன புள்ள, அந்த ஆத்தா பரவாயில்ல. என்ற பிள்ளைங்க எல்லாம் அப்படியே இருந்தப்போ அந்த ஆத்தா தான் வந்து பாத்துக்கிட்டாங்க எல்லாம் கூட மாட இருந்து. ஆமாமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்க கூட அந்த ஆத்தா தான் இருந்தாங்க. அவங்க நல்லா ஜாலியா எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்களே, போர் அடிக்காதே. எதுக்கு சிம்ரன் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்குறா? அவளும் அந்த ஆத்தா கூட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பா. அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பா. ஆமாம் சோனி கரெக்டாக சொன்னவர், சிம்ரனும் அப்படி தான் சொன்னான். ஆத்தா கூடயே எவ்வளோ நேரம் தான் பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு தான் அவளும் சொன்னான். சரி சோனி, சரி நீ அப்புறமா போயிட்டு வா. சரிக்கா, அப்போ நானும் கிளம்புறேன். ஏன் சின்ன புள்ள போறியா? 2 இட்லி சாப்பிட்டு போறீனா வேண்டாங்கறேன். இல்லைக்கா, நான் சாப்பிட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போனேன், அதனால தான் சொன்னேன். சரி அப்ப மறுபடியும் மணி வீட்டுக்கு போவீங்களா? போய் தானக்கா ஆகணும். சரி அப்புறமா வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, எங்கள் அத்தை கொடுத்துட்டு வாடி வீட்டிலலாம் வேலை முடிச்சுட்டு வேணா அப்புறம் போவியாமா நாங்கள். சரின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ஏதோ மத்தியானம் மேலே தாக்கா நீ போவேன். சரி சின்னப்புல, சரி அப்ப நானும் அத புள்ளைகிட்ட சாப்பாடு செஞ்சு போட்டு கொடுத்துட்டு தோட்டத்துக்கு அப்புறமா வரேன். சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.